நம்ம புடிச்சுக்கிட்டு வாழப்போலாம் களவாட்டு போறேன்னு சொல்லி இருக்கமா புடிச்சிருக்கணும்ல நான் புடிச்சேன் கூடி கழுதைய நறுக்குனே அப்புறம் தான் சொல்றாரு அடி ஸ்டாப் வந்துச்சுனா இறங்கணும் விடுண்டாரு யோ நானே பசிக்கா பாத்த புடிச்சுக்கிட்டு இருக்கேன் சொல்லாம கொள்ளாம இறங்கி தொலை வேண்டியதான முண்டேடி கேக்குறேன் அடியே நீ புடிச்சிருக்கிறது வாழைப்பழம் மச்சா வேற உள்ள வந்து சொல்லிட்டு மச்சான் வாங்க மச்சான் ஒரே வெக்கமே உங்களுக்கு சொல்லுங்க ஒண்ணு தர மாட்டேன் எல்லாரும் மனசுலயும் ஒண்ணு இருக்கு ஆமா தனித்தனியா சொல்றாங்க என் மனசுலயும் எடுத்து சொல்லலாமா அதுக்கு முன்னாடி மதுரை ஒருத்தவங்க வர்றாங்க அவங்களையும் கூப்பிட்டுக்கிறேன் அவங்க என்ன பண்றாங்க என்ன புடிச்சு ஏத்துறாண்டு மைனி கொஞ்சம் வாங்க வெளியில உங்க திருமுகத்தை காட்டுங்க நிறையவே கொடுங்க சேர்த்து தம்பி மரம் நிறைய நான் கேக்குறேன் இந்த என்ன கோயிலுக்கு தீச்சட்டியில இருக்கிறீங்களா பூரா மஞ்சள் கலருக்கு கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் அதனால தீச்சட்டி எடுக்கணும் மஞ்சள் பூசு மஞ்சள் பூ
அப்பா ஒருத்தர் வேலைக்கு சேர்த்திருக்காங்க. ஆமா வந்துகிட்டு இருக்கா. அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு, அசந்து போவீங்க. உனக்கு கரெக்ட் பண்ணி விட்டுட்டா தம்பி, ஒண்ணு கவலைப்படாத. 15 வருஷமா நான் தான் வச்சிருக்கேன். அப்படியா? எல்லாம் வாங்கிட்டாலும் வந்து ஒத்துக்கிறது நீ உலகா. பாவியா பாடி ஆத்தா அலமேலே வா வா வா. மச்சா வேற எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆனா இதுக்கு இப்படி அலையக்கூடாது மச்சா. நீங்க என்ன இந்த வருக என்ன அப்படி பாஞ்சிருவேன். அன்னை செட்டுல கட்டுக்கு போறாரு. ரொம்ப ஆம்பளையெல்லாம் இருக்காங்களா? எங்கே அந்த அழகி வர சொல்லு. அப்படி ஐயா கொய்யா அழுக்கட்டா. ஐயா கொய்யா வலிக்கு போச்சு உங்க கொய்யா. தாத்தா கொய்யா வெளுத்து போச்சு உங்க கொய்யா. அப்படியா? அவர் சொன்ன சுட்டுக்குவாங்க. அவருக்கு குறுக்குறை கை கொடுத்தாருல, அந்த கையில் கட்டிருக்கிற மாமா கொய்யா வேணுமா? கலந்து போச்சு உங்க கொய்யா. இல்ல கலர்ல எப்படி தூக்கி பார்க்க எடுத்து காட்ட போறாரு. அந்த முக்காடு ஓட்டுக்கிற ஐயா கொய்யா மூழ்கி போச்சு உங்க கொய்யா. பார்த்து வாங்கி வச்சு பாத்தியா? அந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிற தாத்தா கொய்யா தொலைவோடு ஓச்சு உங்க கொய்யா. சிச்சுக்க சிச்சுக்கப்பா இடிச்சு காட்டு லேசம். லூசு முண்டை உன் சாமான பார்க்கத்தான் முகர கடை பாரு. எங்கடி போன நீ? இப்ப என்ன சொல்ற? நீ அப்படியே வந்தாலும் இந்த பட்டியை பார்க்கும். சரி நான் அப்படியா எடுக்கிறத எடுத்து வச்சு சொல்லுறத சொல்லி வச்சாத்தியா? என்னத்தை எடுக்கிறத எடுக்க வச்சு சொல்லுறத சொல்லி வச்சு என்ன சொல்ற நீனு? புரியலையா? நீ நாங்களும் அப்படியே தான் மாத்திட்டு வர்ற. நீ என்ன பண்ணிட்டு வர? நீங்க எல்லாம் பூக்கள் அதிகமா தொங்க விடுங்க. பூக்கள் நிறைய எம்பிட்டு பூக்கள் மட்டுமா? என்னத்தை மறைக்கணுமோ அதெல்லாம் மறைக்கல. எதான் மறைக்க கூடாது. இது என்ன மேலால ஒண்ணு தூக்கிட்டு இருக்கே, அது என்னது? அதுக்கு மேல ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? இதை காமிச்சாலே பட்டிய கொஞ்சமாவது உட்கார்ந்து அப்படின்னு நீ நினைச்சுக்கிறது தெரியுமா? வாழ்க்கையில பொம்பளையா மட்டும் பார்க்கணும். ஏன்பா? ஏன் தெரியுமா? என்ன?
பொம்பளையா இருந்து வயசுக்கு வரக்கூடாது. வயசுக்கு வந்தாடி பொம்பளை வயசுக்கு வரல. வயசுக்கு வந்து அந்த பக்கிய சும்மா விட மாட்டேன். பள்ளிக்கூடம் போகும் சொல்லி நடந்து போனா பள்ளத்துக்குள்ள வச்சு தள்ளிடுறாங்க. சந்தைக்கு போவோம் சொல்லி சந்தைக்கு போனா சந்தைக்குள்ள வச்சு தள்ளிடுறாங்க. என்னடி சொல்ற? நாங்கெல்லாம் ஒழுங்காதான் போயிட்டு நல்லபடியா தான் வர்றோம். நீ என்னமோ புரியல. எனக்கு என்னமோ அப்படியே அமையுது. அப்படியா? என்ன இளவட்ட பையன் கூட நம்பிடலாம். இந்த மாதிரி கிழக்கு பையன் எல்லாரோட சேர்த்தியா மச்சான சொல்லாத பாத்தியா? ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஆமா, உண்மையான காதல். பஸ்ல ஏறும் சொல்லி பஸ்ல ஏறி உட்காந்து இளவட்ட பையன் கூட என்ன பண்ணாங்க? யார்கிட்ட வேணாலும் உட்கார, அந்த வயசான ஆட்ட மட்டும் உட்கார சொன்னாங்க. என்னடி பண்ணாங்க? கேட்காம பக்கத்துல போய் உட்காந்துட்டு சரி நம்ம பயணம் தூரத்து பயணம் வழியில பசிக்குமே சொல்லி அண்ணிகிட்ட சொல்லு. செவ்வாழ ஒரு பழம் வாங்கி வச்சிருக்கேன். செவ்வாழ ஒரு பழமா? ஆமா. சரி. செவ்வாழை அண்ணி செவ்வாழைய கையில வாங்கி வச்சுக்கிட்டேன். கையில வச்சுக்கிட்டீங்களா? சரி. வாயில வந்து ஏன் வாயில எடுத்து வைக்கிற? கேளுங்க. சொல்லுங்க. செவ்வாழைய கையில பிடிச்சிட்டு உட்கார்ந்து கையில பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்க. பழம் நல்லா இருந்துச்சா? பக்கத்துல தாத்தா ஒருத்தர் உட்கார்ந்து. சரி. பெரிய மனுஷன் தானே சொல்லி நம்பி கண்ணை அசந்துட்டு ஒரு வேகத்தோட டபக்கு தூக்கிடுச்சு. போச்சு. பழம் நசிங்கிருச்சா? இல்ல, பழத்தை நான் கையில தான் பிடிச்சிருக்கேன். சரி. அப்ப அந்த தாத்தா சொல்லுவாரு, அடியே அடியே ஐயோ அடுத்த ஸ்டாப்ல நான் இறங்கணும் அப்படின்னா சரி நினைச்சுக்கிட்டு பழத்தை கையில முடிச்சு படுத்துட்டீங்களா? திருப்பி என்ன சொல்றா தெரியுமா? அடியே அடியே அடுத்த ஸ்டாப்ல நான் இறங்கணும்னு. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? இந்த கிழட்டு போய் இறங்க வேண்டியதானே. சரி. நமக்கு எதுக்கு ஓயாம சொல்றேன்? நீ பார்த்த ஆளு கரெக்டா ஒரு பாதுகாப்பா இருக்கனால உங்கள்ட்ட சொல்லி பத்திரமா உட்கார்ந்துட்டாரு. சந்தேகம். நம்ம புடிச்சுக்கிட்டு வாழப்போலாம் களவாட்டு போறேன்னு சொல்லி இடிக்கமா புடிச்சிருக்கணுங்களா? நறுக்கு புடிச்சு கூலி கழுதைய நறுக்குன்னு அப்புறம் தான் சொல்றாரு. அடி ஸ்டாப் வந்துச்சு நான் இறங்கணும் விடுண்டாரு. நானே பசிக்க பழத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். சொல்லாம கொள்ளாம இறங்கி தொட வேண்டியதால முண்டேடி கேட்கிறேன். அடியே நீ பிடிச்சிருக்கிறது வாழைப்பழம் இல்ல, என் பழத்தை பிடிச்சுக்கிட்டு லேசா கைய காமிக்கிறேன். அப்பா வந்தாரு அவங்ககிட்ட. என்ன சொன்னாரு? வானம்பாடி பொருளை காணம்பாடி மட்டும் சொன்னாரு. இது வேற அப்பா அப்பா என்ன சொன்னாரு? வானம்பாடி பொருளை காணம்பாடி மட்டும் ஆளோட சோப் போடணும். அப்பா ஓடிட்டு வந்தாரு. நம்ம மட்டும் போகல. அப்புறம் யார் வர்றா? வள்ளியம்மா வர்றாங்களா? ஆமா, அடக்க ஒடக்கமா இருக்கணும். அடக்கத்திலே ஒழுக்கத்துல தீய வைக்க. ஆமா, அம்மா வர்றாங்க, ரொம்ப அமைதியா இருக்கணும், அடக்க ஒடக்கமா நடந்து கிளம்பி கடமை எண்ணியும் கட்டுப்பாடு. இது மூணே கட்டுப்பாடுலாம் வச்சுக்கிறேன். நீ ரொம்ப நல்ல பொண்ணு. அம்மா வள்ளியம்மா எப்ப பார்த்தாலும் எனக்கு இன்னும் உன் மேல சந்தேகமா இருக்கீங்க. சரி சரி, வள்ளியம்மா வருவாங்க.
மாமா சொட்ட போன இந்த மைக்க பேச அவர் மைக்கத்துக்கு வச்சுருவோம். அம்மா வணக்கம்மா. வணக்கண்டி வணக்கண்டி. வாழ்க வளமுடன். பிச்சு விடுவேன். ஐயா பிச்சுச்சேல அசியமா போயிரு. அம்மா என் பேர் அம்மா டவுசர் பாண்டியம். எவ்வளவு அழகழகான பேர்லாம் இருக்கு. என்னடி பேருக்கு? பாண்டிய நாட்டில் பிறந்ததுனால டவுசர் பாண்டியமா பேரு. பாண்டிய நாட்டில் பிறந்ததால காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்னடி? எல்லா பெண்களுமே உள்பாவரை கட்டுவாங்க. சரி, நாங்க எங்க வம்சத்துல உள்பாவரை கட்ட மாட்டோம். ஏன்? வெறும் டவுசர். ஒண்ணு மரியாதை பண்ற எல்லாரும் உட்கார்ந்துட்டாங்கல. அடி வாங்க போற. உன் பேர் என்னம்மா? வணக்கம் வணக்கம் வணக்கம். வாழ்க வளமுடன். வணக்கம் வணக்கம்மா. சொல்லுமா. எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? நம்ம காளியக்கா கோயில்ல செவரை சுத்தி கோடி பூனை வச்சிருப்பாங்கல்ல. யாரு? அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரி, உன் பேர் என்னம்மா? என் பேரு வந்து சொப்பன சுந்தரி. நல்ல பேரு. சரி, அப்பா கூட்டு வந்தாரடி. வந்து என்ன சொன்னாரு? வானம்பாடி பொருளை காணம்பாடி வரட்ட சொன்னாரா? ஆமா, சொல்லு. கல்லால வரட்டாம சொல்லால வரட்ட சொல்லிருக்காரு. சரி, நம்ம பேசிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டோம். எவ்வளவு அழகா இருக்கு. ஆமாமா. ஒரு பீரியட் தூவது இந்த பையனை பார்க்க உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு தப்பு பாக்கல. எல்லாத்தையும் அவுட் போட்டு அந்த குளத்துல குளிக்கிற போல இருக்குமா? அம்மா எனக்கு அப்படியே பெரிய பிச்சு. பாத்து கொஞ்சம் ஓயாம சொல்லி வைங்கம்மா. ஏன் பால் பாக்கெட்லயே கை சரி, ஓ மனசுல யாரு இருக்கா? அம்மா எனக்கு அப்படியே பெரிய பிச்சு நிக்குது. உன் மனசுல இந்த இடத்துல யாரு? அந்த மச்சான் தான் இருக்காரு பாருங்க. ஐயோ, அவர் குடும்பத்துல எல்லாரும் தாழ்வான பகுதிக்கு போங்க. கரடி வருது. இங்க வாடி. அழகு. உன் மனசுல யாரு இருக்கா? என் மனசுலமா ஒருத்தனை சொல்லுவா, ரெண்டு பேர்த்த சொல்லு. ஒரு ஆள் தாண்டி சொல்லணும். நம்ம பெண்கள். அம்மா என் ஆளுக்கு ஒரு பெரிய அடையாளம் இருக்கு. என்ன அடையாளம் சொல்லு? அம்மா அவர் நெத்தியில எப்பயுமே முப்பட்டை போட்டுப்பாரு. பட்டை போடுவா. ரொம்ப நல்ல விஷயம். மத்த ஆம்பளைக்கு மாதிரி இருக்காரு. அவருக்கு கழுத்துல கொட்டை இருக்கும். உத்திராச கொட்டை. ஆமா, உத்திராச கொட்டை. நல்ல நேரம் காவி துணியை கட்டியிருப்பார். அப்படியா? அதே மாதிரி என்ன முன்னாடி காலி நாடிக்கு கீழே பெருசா தாடி. அப்ப காவி துணி பட்டை தாடி. யாரு இருப்பாரு? சாமியார். அதான் சொல்றேன், முடிவரான்னு கேக்குறேன். சாமியார்மா. எந்த சாமியார்? நீ பேர் என்ன? சாமியார் நீங்க சக்க போட்டு சொல்றாங்க. அடி வாங்க போற. உன் மனசுல யாரு இருக்கு? அந்த அவளை விடுங்கடி. உன் மனசுல யாருமா இருக்கா? என் மனசுல வந்து நீங்க தான் இருக்கீங்க. யாரு காதலிக்கிற? எனக்கு ரொம்ப சந்தோஷம். யாரையாச்சும் காதலிக்கிறியா? அண்ணன்ல 7 அண்ணன்ல ஒரு அண்ணன் காதலிக்கிறேன். எந்த அண்ணன்? முதல் அண்ணனா? அது ரெண்டாவது வரது பொறுத்து தான் இருக்கு. எந்த அண்ணன் சொல்லிட்டு. சரி, என் மனசுல யாரு இருக்கான்னு சொல்லவா? அவர் எப்படி நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லவா? சொல்லாம தான் சொல்லி புட்டா மிச்சம் இல்லாம
இங்க வா வெளுந்து வச்சு விடுறேன் வாடி மூஞ்சி முகர கடை பாரு இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க இங்கே வந்து ஏய் அந்த பக்கம் போகணும் இப்படியே போக கூடாது தப்பு தானே பண்ணக்கூடாது சரியா சரி சொல்லுங்க ஏய் நம்மள கும்மி அடிச்சு விளையாடுவோம் மடி அழகா சிரிக்கிற அப்படி சொல்றா நீங்க என்ன கும்மி அடிக்கிறத நான் சொல்லுவேன் சரி கும்மி அடிச்சு விளையாடுவோமா கும்மி அடிச்சு உனக்கு அடிக்க தெரியுமா எனக்கு அடிக்க தெரியும் உனக்கு ஒரு காலத்துல கப்பு வாங்கினவங்க அப்படியா கப்பு வாங்கினவள் சரி 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 கும்மி அடிச்சு விளையாடுமா தில்லே லோப்ல இருக்குமா Thank you.
போயிட்டு வரட்டுமா? 15 வருஷத்துக்கு முன்னால சொன்னேன் உனக்கு ஒரு நாளைக்கு உலகத்தை அவிச்சாதான் ஒரு அப்ப போயிட்டு